ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினார். ஆதியாகமம் 45:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பலவித இக்கட்டுகளை சந்திக்க நேரிடும் போது ஏன் எதற்காக என்று நாம் தடுமாறுவது உண்டு. இதிலேயும் தேவ திட்டம் இருக்கலாமே என்று ஏற்றுக்கொள்ள சூழ்நிலைகள் நம்மை அனுமதிப்பது இல்லை. என்றாலும் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு வழி தெரியாமல் தடுமாறுவதை விடுத்து இந்த நிலையிலும் தேவ திட்டம் இருக்கும் என்று நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அதுவே நமது வாழ்வின் வெற்றி. தேவ பலன் நிச்சயம் நம்மை வழிநடத்தும். ஏனென்றால் நம்மால் சுமக்க முடியாத எந்த சுமையையும் தேவன் நம் மீது சுமத்துகிறவர் அல்ல. யோசேப்பை குறித்து நாம் அறிவோம். தான் கண்ட சொப்பனத்தினாலே சகோதரரின் வெறுப்புக்கு ஆளானான். வாலிப வயதில் குழியில் போடப்பட்டான். மீதியானருக்கு அடிமையாக விற்கப்பட்டான். அவர்கள் போத்திபாருக்கு விற்றனர். அவர் வீட்டில் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவரோட கூட இருந்த பானபாத்திரக்காரன் கூட விடுதலையானதும் யோசேப்பை மறந்துவிட்டான். பல இன்னல்களை அனுபவித்த போதும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் தன்னை கைவிட்டார் என்று ஒருபோதும் முறுமுறுத்ததே இல்லை. இறுதியில் பார்வோன் கனவு காண அதற்கு யோசேப்பு அர்த்தம் சொல்ல எகிப்து தேசம் முழுமைக்கும் பார்வோனாலேயே யோசேப்பு அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். எந்த சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டாரோ அவர்களே முகங்குப்ப தரையில் விழுந்து யோசேப்பை வணங்கினார்கள். சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய போது கலங்கிய சகோதரர்களிடம் சொன்ன வார்த்தையே முதலில் சொல்லப்பட்டது. இஸ்ரேல் வம்சம் எகிப்துக்கு வருவதும் அங்கே பலுகி பெருகுவதும் 400 வருடங்கள் உபத்திரவப்படுவதும் 4ஆம் தலைமுறையில் திரும்ப கானானுக்கு வருவதும் தேவ திட்டம். அந்த திட்டத்தின் ஆரம்பமே யோசேப்புக்கு நேரிட்டவை. நாமும் எந்த இக்கட்டிலும் தேவ திட்டம் ஒன்று உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை விட்டு விலகாதிருப்போம். நமது வாழ்விலும் தேவ திட்டமின்றி எதுவும் நேரிடாது என்பதை விசுவாசிப்போம். கர்த்தரும் நம்மோடு இருந்து தேவ திட்டம் நிறைவேறவே நம்மை நிச்சயம் உபயோகித்து நமது வாழ்வில் தம்மை மகிமைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, என்னதான் நேரிட்டாலும் நீர் உமது ராஜ்யத்துக்கு அடுத்ததான திட்டத்தை என்னில் வைத்திருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறேன். யோசேப்போடு இருந்த கர்த்தர் இன்றும் என்னையும் வழிநடத்த ஜெபிக்கிறேன். தேவனே, இதுவரை எங்கள் வாழ்க்கையில் தந்த எல்லாவித ஆசீர்வாதங்களுக்காகவும் இன்னும் தரப்போகிற நன்மைகளுக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படவும் மற்றவர்களுடன் இருக்கிற பகைமையினை மன்னித்து மறந்து வாழ அனுக்கிரகம் தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாதிகளினாலும் உடல் பலவீனத்தினாலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கிற சிகிச்சை பலனளிக்காத ஒவ்வொருவருக்கும் தேவரீர் இரக்கம் செய்து அவர்களை உங்கள் தலைமுறையால் குணப்படுத்தி பலப்படுத்தி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அரசு தேர்வு எழுதி முடிவுகளை எதிர்பார்க்கும் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களோடு சிறப்பான தேர்ச்சி அடையவும் விரும்பும் மேற்படிப்புகளை தொடரவும் தேவரீர் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிப்பு நிமித்தமாக வேலை நிமித்தமாக விடுதிகளில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் தீய நட்புகளுக்கும் தீய கண்களுக்கும் விலக்கி காக்கப்பட ஜெபிக்கிறோம். அப்பா, குடும்பங்களில் தேவ சமாதானம் பெருகவும் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து பெற்றோர் மற்றும் முதியோரை கனம் பண்ணி சாத்தானை மேற்கொண்டு ஆசீர்வாதமாக வாழவும் ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பூமியின் பலன்கள் கிடைக்கவும் விவசாயம் தழைக்கவும் குடிநீர் தேவைகள் சந்திக்கப்படவும் உஷ்ணத்தின் காங்கையிலிருந்து மக்கள், மிருக ஜீவன்கள் மற்றும் வாழும் பூமி காக்கப்படவும் வானத்தின் மதகுகளை திறந்தள்ளி தேவையான மழையை தேவரீர் தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, கடன் சுமையினால் கஷ்டத்துக்குள்ளானவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் வீண் செலவினங்கள் ஆடம்பரங்களை தவிர்த்து மகிழ்ச்சியாய் வாழவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடலோர கிராம மக்களின் பிரயாசங்கள் வாக்கி செய்து பாதுகாத்து வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், போதைப் பொருட்களை கடத்தி விற்கிறவர்கள், கலப்படக்காரர்கள், பொய்யர், தீயர், கொடியவர், ஏமாற்றுக்காரர்கள், மந்திரவாதிகள், மதவாதிகள், தீவிரவாதிகள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், ஓரின சேர்க்கைக்காரர்கள், லஞ்சம், ஊழல் செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படவும் சமாதானமாக வாழவும் தேவன் வழிநடத்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, இன்றைய தினம் நடைபெறும் தேர்தல் அமைதியாக மக்கள் வாக்களிக்கவும் உமக்கு பிரியமானவர்கள் வெற்றி பெறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும்
பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்தம் குடும்பத்தினருக்கும் தேவ பாதுகாப்பும் கிருபையும் இரக்கமும் வழிநடத்தலும் வேண்டும் என ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் ஊழியர்கள் அவர்தம் குடும்பத்தினர் பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் வாழவும், பணித்தளங்களிலே தேவ மகிமையின் கிரியை நடப்பிக்கவும், ஆத்ம ஆதாய பணியில் தேவ கிரியை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன்.